ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆம்பூர் ஸ்டைல் குஸ்கா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கன் ஸ்டாக்கில் ஒரு 1.5 கப் நம்மளுக்கு தேவைப்படும், அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தமாரி ஒரு மைக்ரோவேவ் பவுல் இந்தமாரி எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சுட்டு ஹை பவர் மோடில் செட் பண்ணிவிட்டு 1 minute 30 secondsக்கு நான் செட் பண்ணிடுறேன். ஒன் மினிட் 30 seconds ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா ஹாட்டாக இருக்குது ஆயில். இப்போ இதில் மசாலா பவுடர் சேர்த்துடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், க்ரீன் கார்டமம், ப்ரௌன் கார்டமம் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு நல்லா ஒரு கிளறிட்டு அவனுக்குள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ ஹை பவர் மோடில் 1 minute செட் பண்ணிடுறேன். கரெக்டாக நான் என்ன லெவல் கொடுக்குறோனோ பவர் லெவல் அதுபடியே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ பவுல் எடுத்துடலாம். அடுத்தது நம்ம ஆனியனை இந்தமாரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் இப்போ இதில் போட்டுடுறேன். இது ஒரு நல்லா கிளறிட்டு இப்போ மைக்ரோவேவுக்குள்ளே வச்சிடலாம். அவனுக்குள்ளே வச்சுட்டு இப்போ இதை வந்து ஹை பவர் லெவலில் 2 minutes செட் பண்ணிடுறேன். மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு கிளறிடுங்க. கிளறிட்டு பவர் மோடில் ஒரு 30 secondsக்கு செட் பண்ணிடலாம். நல்லா கிளறிக்கலாம். அடுத்தது நம்ம கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுமே அரை கப் நான் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ கலந்துக்கிறேன். கலந்துட்டு இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50 seconds செட் பண்ணிடுறேன் அவனை. seconds ஆயிடுச்சு. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் அதை இப்போ அதில் கலந்துக்கிறேன். இதையும் ஒரு நல்லா கிளறிட்டு மைக்ரோவேவ் அவனை வந்து ஒரு 1 minute ஹை பவர் மோடில் செட் பண்ணிக்கலாம். ஒன் மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்தது டொமேட்டோ கட் பண்ணி வச்சது தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் நான் கலந்துக்கிறேன். நல்லா ஒரு ஸ்டிர் பண்ணிவிட்டு 2 minutes ஹை பவர் மோடில் செட் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் எப்படி குக் ஆகிருக்குன்னு. மறுபடியும் ஒரு கிளறிட்டு இது ஒரு ஹை பவர் மோடில் 40 secondsக்கு நான் இப்போ செட் பண்ணிடுறேன். நல்லா கிளறிக்கோங்க. மறுபடியும் கிளறிட்டு இப்போ வந்து பழுத்த சிகப்பு மிளகாய் பேஸ்ட் இப்போ நான் போட்டுக்கிறேன். இதில் 1 teaspoon எடுத்துருக்கேன் நான். அதுக்கு மேலே எடுக்காதீங்க, ரொம்ப காரமாயிடும். நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ மறுபடியும் மைக்ரோவேவ்குள்ளே வச்சுட்டு ஹை பவர் லெவலில் 40 secondsக்கு டைம் செட் பண்ணிடலாம்.
இது அப்படியே கிளறிட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேர்ட் கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கேர்ட் இதில் கலந்துக்கிறேன். இப்போ இதை மைக்ரோ பவர் லெவல் ஒரு லோ பவர் லெவலுக்கு செட் பண்ணிவிட்டு 1 minute 30 secondsக்கு செட் பண்ணிவிடுங்க டைமை. குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் இதில் கலந்துக்கிறேன். அடுத்தது வாட்டர் 1/4 கப் கலந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமான ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். மறுபடியும் மைக்ரோவேவ்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மீடியம் பவர் லெவலுக்கு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு 2 minutesக்கு டைம் கொடுத்துடலாம். டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. இது மறுபடியும் மைக்ரோவேவ்குள்ளே வச்சுட்டு லோ பவர் மோட் லெவலில் 1 minute 30 secondsக்கு செட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 30 seconds வந்ததுக்கப்புறம் மைக்ரோவேவனை ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தா போதுங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, அப்புறம் இந்த டேஸ்ட்டே மாற்றிடும். நல்லா கிளறிட்டு இப்போ மறுபடியும் அதில் வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே பாக்கி 30 seconds இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஸ்டாக்கை கலந்துக்கலாம். 1/2 கப் இருக்குது, இதில் சிக்கன் ஸ்டாக் கலந்துக்கிறேன். அப்புறம் அரிசி கூட 1 கப் வாட்டர் இருக்குது, ஸோ அதையும் இப்போ நான் அதில் கலந்துக்கிறேன். ஸோ 1/2 கப் அரிசிக்கு 2.25 தான் கணக்கு. ஸோ இப்போ ஹை பவர் மோடில் ஒரு 8 minutesக்கு நான் செட் பண்ணிக்கிறேன் டைமை. எயிட் மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். ஒரு 80% குக் ஆகிருக்கும். ஸோ நம்ம பாக்கி 20% குக் ஆகிறதுக்கு வைக்கணும். இப்போ மறுபடியும் மைக்ரோவேவ்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மைக்ரோ அவன் பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து மேலே இந்தமாரி கவர் பண்ணி வச்சுட்டு மைக்ரோ பவர் லெவல் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி லெவல் எதுவோ அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு 13 minutesக்கு நான் அதை குக் பண்ண விட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஆம்பூர் ஸ்டைல் குஸ்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.